ரூபா, ரூபா இப்படியெல்லாம் சேர்த்து 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 அது வந்து சாமிக்குன்னு போடுவாங்க. ஆனால் கடைசியில் தன் பெண் கேட்கும்போது எதுவுமே இல்லைன்னா அந்த உண்டியில் உடச்சிடுவாங்க. அதிகமாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. அதில் இந்த 30 வயசுலேருந்து 40 வயசுக்கு உள்பட்டவங்க நிறைய இருக்கு. அதிகமான சம்பாதிக்கிற பெண்ணை ஆண் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து தவறாக தெரியுது. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு நைட்டு 2 மணிக்கு தைரியமாக ஓலா புக் பண்ணி தனியாக வருது. டாப் 10 நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். எப்பொழுதுமே வந்து மகளிர் தினம் அப்படின்னாலே பொதுவா பல தேவதைகளை நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். ஆனா வாழ்க்கையில சாதிச்ச ஒரு ஆண் தேவதை பெண்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. சோசியல் மீடியாக்கள்ல எப்பொழுதுமே அதிகமா பேசப்பட்டு இருக்கிற ஒரு நபரா தான் இந்த ஒரு நபர் இருக்காங்க. இவங்க யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் நான் கேட்க போறேன். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இவருடைய இன்டர்வியூக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஒவ்வொன்றுமே பெண்களுடைய ஆதரவு அதிகமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேள்விகள் அத்தனையும் இந்த ஒரு நபர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அதற்கான தெளிவான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமும் இருக்காது. இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய அந்த நிருபனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மித்ரா குரூப்ஸோடைய நிறுவனர் மிஸ்டர் மூர்த்தி அவர்களை தான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். டாப் 10 நேயர்களுக்கு முதல்ல நான் வணக்கத்தை சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக வேண்டி என்ன இவ்வளோ பேரும் பேச வச்சுருக்கீங்க. அது எனக்கு ஒரு முறையும் இன்பமாக நானாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த டாப் 10 வியூவர்ஸ் ஆகட்டும், சந்தாதாரர்கள் ஆகட்டும், ஒரு நல்ல ரீச்சிங்கை கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சேனல் இருக்குன்றது எனக்கு தெரியுது. அப்போது இன்னும் இந்த ரீச் வந்து மேன்மை அடையணும். இந்த டாப் 10 சேனல் வந்து இன்னும் அதிகமான லெவல் ரீச் ஆகணும். அது நல்ல கருத்துக்களை மட்டுமே எடுத்து போடுற சேனலாக மாறிட்டு வருது. ஏன்னா இன்றைக்கி வந்து டாப் 10 வந்து கூகுளே சந்தா கட்டுற அளவுக்கு ஜாயினிங் பர்மிஷனை வந்து டாப் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அது முதல்ல இந்த பெருமையெல்லாம் அந்த வியூவர்ஸ்க்கும் அவங்க சந்தாதாரருக்கும் தான் போய் சேரும். இந்த மகளிர் தினம் அதுவுமாக முதல்ல என் தாய், என் மனைவி, என் குழந்தைகள் இவங்க எல்லாரையும் நான் முதல்ல மதிக்கிறேன். அவங்களுக்கு தலை வணங்குறேன். அவங்களுக்கு இதன் வாயிலாக வார்த்தைகள் சொல்கிறேன். எங்கள் அம்மா இல்லை, ஆனாலும் என் மனைவியை வந்து என் தாய் சாணத்திலையும் என் நண்பியாகவும் என்னை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பெண்ணாகவும் கருதி அவங்களுக்கு முதல் வணக்கத்தை நான் சொல்கிறேன். சார், பொதுவாகவே நம்மளுடைய மகளிர் தினம் அப்படின்னாலே பெண்களுக்கு அமோக வரவேற்பு எல்லாருமே கொடுப்பாங்க. ஒரு மகளிர் தினம் அப்படின்னாலே எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பிளான் வைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் மகளிர் தினம் அப்படின்னா என்ன சார்? பெண்கள் ரொம்ப மேன்மையானவர்கள். அவங்க நம்ம செய்கிறது கட்டிட தொழில் செய்கிறோம். அதில் ஒரு வீடு நான் கட்டினேன்னா அது ஒரு பெண் விளக்கு ஏற்றினா மட்டும்தான் அந்த வீடு வந்து அழகாக இருக்கும். அதுதான் விளக்கேற்ற ஒரு பெண் வேணும்னு சொல்லுவாங்க. உண்மை சார். அதுக்கப்புறம்தான் மற்றது எல்லாமே. அந்த பெண் அந்த வீட்டுக்குள்ளே வரலன்னா அந்த வீடு அழகாக இருக்காது. அப்படி அழகானவர்கள் தான் பெண்கள். பெண்களுக்கு ஒரு உதாரணம் உண்டு. அறிவு, அன்பு, இது 2 வேறு. ஆனால் பெண்ணுக்கு அன்பு கொடுத்துட்டானா அறிவு இருக்காது.
ஒரு அன்பை பரிமாறிட்டாங்கன்னா அவங்க அறிவை இழந்துருவாங்க. அவங்க அன்போடு தான் இருப்பாங்க. அவங்க ஆண் அழகை பெண்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் அவங்க உள் அழகு இருக்குல்ல, அதை பார்ப்பாங்க. அதுதான் பெண்கள். அதை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து அந்த பெண் அடிமையாயிடுவாங்க. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது விளக்கேற்றுற பெண் அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக மாறுவாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுடைய சேவைகள் அந்த குடும்பத்துக்கு நீண்டுட்டு போகும். ஒரு ஆண் அழகாக இருக்க மாட்டான் மனித இனத்தில். ஆனால் பெண் தான் மனிதர்களையும் பெண்கள் தான் அழகாக இருப்பாங்க. விலங்கினத்தில் பார்த்தா ஆண் யானை அழகாக இருக்கும், பெண் யானை அழகாக இருக்காது. மனித குலத்தில் மட்டும்தான் பெண்கள் அழகு. பெண் மயில் அழகு இருக்காது, ஆண் மயில் அழகு இருக்கும். பெண் மான் அழகு இருக்காது, ஆண் மான் அழகு இருக்கும். சிங்கம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண் சிங்கம் அழகாக இருக்கும். அதுபோல் எந்த விதத்தில் எடுத்தாலும் மனித வர்க்கத்தில் பெண்கள் மட்டும்தான் அழகானவர்கள். முக அழகு மட்டும் கிடையாது, உள்ள அழகும் அவங்க தான். அவங்க ரொம்ப மேன்மையானவர்கள். இப்போது அந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. வந்த உடனே தன் குடும்பத்தை எப்படி அரவணைக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்குது பெண்ணுக்கு. கணவர், அப்புறம் அந்த கர்ப்பம் ஆயிடுவாங்க, மாமியார் மாமனார், இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது கூட அந்த பெண் வந்து கணவனை பார்த்துட்டே இருப்பான். கண்ணாடி முன்னாடி இவன் முக அழகு இருந்தால் கூட அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு ஃபோட்டோவில் தன் கணவனுடைய ஃபோட்டோ வாங்கி வச்சுருப்பாங்க. கண்ணாடியில் ஒட்ட வச்சு இந்த குழந்தை வந்து தன் கணவன் மாதிரியே பிறக்கணுமே அப்படின்னு அவங்க சிந்தனை வந்து கண்ணாடி முன்னாடி கணவன் நிற்பது போலயே அவங்களுடைய நினைப்பு அப்படியே இருக்கும். தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு போனால் கூட கணவனை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பிரசவம் முடித்து கணவன் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதில் இருந்து அந்த குழந்தை மேலே பாசம் இருக்கும். 2 பேர் மேலே பாசம் வைக்கணும், கணவன் மேலே குழந்தை மேலே. அப்போ அந்த குழந்தையை வளர்க்குற கலை இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது பொதுப்படியாக நம்ம நார்மலாக ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டா, அதாவது சில பேருக்கு வந்து கோடீஸ்வரர் வீட்டில் வேலைக்காரங்க நிறைய பேர் வச்சுப்பாங்க. ஆனால் பொதுப்படையான பெண் அவங்க வீட்லேயும் இந்த குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்க பணங்கள் காசுகள்லாம் வேறு, குழந்தை பிறந்துட்டால் அந்த குழந்தை தான் அவங்களுக்கு எல்லாமே. அப்போ அந்த குழந்தையை வளர்க்கும் போது, குழந்தை பருவத்தில் இருக்கும்போது தாலாட்டு பாராட்டு இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஆசைகள் எல்லாம் ஊட்டி 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 பால் கொடுக்கும் பொழுது கூட அந்த குழந்தைய வந்து எப்படின்னு பார்ப்பாங்க. அந்த பிரசவ வலி இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அப்போது பிரசவம் முடிஞ்ச உடனே அவங்க பார்ப்பாங்க வயிற்றில் வர கோடுகள் இருக்கு பாருங்க, அது காலத்துக்கு அப்படி நின்றுடும். அந்த குழந்தைகள் தன் உடம்பை கூட வருத்துப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் கூட தன் குழந்தைக்காக வேண்டி அந்த தாய் உள்ள வந்துடும். அவங்களுக்கு பெண்ணாக வந்து பெண் தாய்மை அடைந்த உடனே பெண்ணாகவே மாறிடுறான். பெண் எப்போ பெண்மை அடைகிறாருன்னா அதுதான் தாய்மையான உடனே அந்த பெண் தாய்மையாக மாறிட உடனே இதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது, தன் அழகை பார்ப்பது கிடையாது, தன் குடும்ப சுமையை மட்டுமே அவங்க பார்ப்பாங்க. அந்த குழந்தைய வறுக்கும்போது எல்கேஜி யூகேஜி இப்படியே ஒரு நாள் வளர்த்துட்டே இருப்பாங்க. குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அவங்க மனசில் வரக்கூடிய ஆசை, கண்ணில் வரக்கூடிய ஆனந்த கண்ணீர், அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைய வந்து வரமாக வரல, வரத்தோடையே இந்த குழந்தைய பற்றிருக்காங்கன்னு அந்த தாய் வரமாகவே
கடவுளிடம் வந்து என் குழந்தையை வந்து வரமான குழந்தையாகவே நான் பெக்க வேணும்னு வரம் எடுத்தே அந்த தாய் வந்திருக்க மாதிரி ஒரு 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 உணர்வு. குறிப்பு, ஆசை, இதெல்லாம் இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு. இதை தாண்டி அந்த பெண்ணை வளர்க்கும் பொழுது அந்த பொண்ணு மேலே அந்த தாய் ஒரு ஒரு வினாடியும் அக்கறை காட்டுவாங்க. துணி துவைக்கிறதுலேருந்து அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் செய்யணும், ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து, வேலைக்கு போனால் கூட பெண்ணுக்கு சமையல் செஞ்சு ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போய் திருப்பி ஈவினிங் வருவாங்க ஸ்கூலில் கூட்டு வரதுக்கு. அந்த மாதிரி தான் வேலையை தேடிப்பாங்க. சார் இல்லை சார், எங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறீங்க நீங்கள், என் குழந்தைய நான் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், திருப்பி ஈவினிங் வீட்டுக்கு போகணும், நான் கூப்பிட்டு போய் தான் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்படி அந்த குழந்தைக்காகவே தன்னை வறுத்துக்குப்பாங்க. அப்படியே சாட்டாகி இந்த குடும்பம் வளரும்போது இந்த குழந்தைகள் பேசி அதுக்குன்னு ஒரு தைரியம் வரும்போது அம்மாவை கேட்க ஆரம்பிக்கும். எனக்கு இது வேணும், ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க, வாட்ச் வாங்கி கொடுங்க, 2 வீலர் வாங்கி கொடுங்க. அது ஒரு ஸ்டேஜ். இல்லைன்னா ஸ்கூலில் போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வராங்க, அப்போது அந்த தாய் இதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போ தாய்க்கும் பெண்ணுக்கும் டெய்லி சண்டை இருக்கும். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பரிமாறும் போது கூட அன்பாகவும் அக்கறையாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோபத்தை குழந்தை எடுத்துக்கிட்டா கூட தாய் அந்த கோபத்தை காட்ட மாட்டாங்க. நைஸாக என்ன பண்ணுவாங்க, என் மேலே கோபமாக இருக்கல, ஒன்று இட்லி அதிகமாக வச்சுருவாங்க, இல்லை சட்னி அதிகமாக வச்சுருவாங்க. சட்னி நெய் சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. சட்னி கம்மியான உடனே ஐயோ சட்னிக்கு 2 இட்லி சாப்பிடுவாங்க. முடியாது, சாப்பிடணும், அந்த கவனம். சாப்பாடும் அப்படி தான். அவனுக்கு தப்பான பொருளை வாங்கி கொடுன்னு சொல்லி சாப்பிட்றது கேட்டால் அதை வாங்கி தர மாட்டாங்க. பெண்ணுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுமே, ஆனால் அந்த குழந்தை கேட்காது. அந்த குழந்தை பருவத்தில் வந்து என்ன வேணுமோ வளர்த்தாங்க. பேசும் பருவம் வந்த உடனே அந்த அந்த குழந்தை அம்மா சொல்வதை கேட்பது கிடையாது. அப்போது அதையும் பொருட்படுத்தாமல் அந்த தாய் அரவணைப்பிலிருந்து அந்த பெண் மீறுவது கிடையாது. இதுக்கப்புறம் எங்கே அந்த பொண்ணு காலேஜ் படித்து முடிக்கும் பொழுதே அம்மா அடுத்த வீட்டுக்கு போக போகிற, இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் போகணும், நீங்கள் இப்படி தாம்மா நடக்கணும், ட்ரெஸ் கோட்லேருந்து நடையிலிருந்து எல்லாமே அந்த தாய் வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த பொண் தாய் சொல்லை கேட்காது. ஆனாலும் கண்டிப்பு கூட தன் பொண்ணு எல்லாம் கேட்டால் கூட தான் போட்டுக்கூடிய நகையை கூட பெண்ணுக்கு தெரியாமல் கொண்டு வெளியில் வச்சு அதை கொண்டு வந்து கேட்கறத வாங்கி தருவாங்க யூஸ்ஃபுல்லாக. சில பெண்கள் எல்லாம் சிறு சேமிப்பு இருக்குல்ல, அது வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ண, யாருக்குமே தெரியாமல் நம்ம பொண்ணுக்கு எதாவது தேவைன்னு உண்டியல் மாதிரி போட்டு அதில் போட்டு வச்சுட்டே வருவாங்க. 1 ரூபா, 50 பைசா, 2 ரூபா, இப்படியெல்லாம் சேர்த்து 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 அது வந்து சாமிக்குன்னு போடுவாங்க. ஆனால் கடைசியில் தன் பெண் கேட்கும்போது எதுவுமே இல்லைன்னா அந்த உண்டியில் உடைச்சிடுவாங்க. உடைச்சி தன் பெண்ணுக்கு யூஸ்ஃபுல்லாக வாங்கி தருவாங்க. அதுதான் இந்த தாய் உள்ளம் படித்த பெண். இவங்க ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்து, அம்மா வெந்நீர் வைக்க கற்றுக்கோ, காஃபி போட கற்றுக்கோ, அடுத்த வீட்டுக்கு போகிற குழந்தைகள் ஆரம்பித்து அவங்க திருப்பி அந்த பொண்ணை கரை சேர்க்கணுன்ற லெவலுக்கு இந்த தாய் ஒரு நிமிடமும் அந்த குழந்தை மேலேயே சிந்திக்கக்கூடியதாகவே அந்த தாய்க்கு இருக்கும்.
புரியுது. ஒரு பக்கம் கணவர் இருந்தால் கூட குழந்தைங்க மேலே தான் தாய் பாசமாக இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் தாய் பாசம் அப்படின்னுவாங்க. அவங்க ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுப்பாங்க. இதை பண்ணு, சாப்பாடு பரிமாற கற்றுக்கோ, இதை வச்சு கற்றுக்கோ, சமையல் கற்றுக்கோ, அந்த வீட்டுக்கு போனால் உனக்கு பேர் கட்டணும், அம்மாவை சொல்லுவாங்க, எப்படி வளர்த்துருக்காங்க பார் பிள்ளைய. இந்த பொறுப்பு சமுதாயத்துக்குள்ள தன் குழந்தைக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, தன் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பெண் தாயாகும் பொழுது தன் பெண்ணுக்கு இதெல்லாம் வரக்கூடாதுன்னு ஆரம்பத்திலிருந்தே அந்த பெண் இவ்வளோ கஷ்டங்களையும் இன்பமாக செய்கிறது தாய். இந்த தாய் உள்ளம் கருதி நம்ம பெண்கள் எல்லாம் நம்ம தாயை இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு தாயை வணங்கி, தாய் சொல்வதை கேட்டு, தாய் நம்மளை எப்படியெல்லாம் அரவணைச்சு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சு அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள வணங்கி அவங்க சொல்படி கேட்டு இன்னிலிருந்து இது ஒரு சேலஞ்சாக நீங்கள் எடுத்துக்கணும். சார், சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அழகாக கன்வே பண்ணீங்க. எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சார். பெண் விடுதலை பற்றியும் பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் பற்றியும் நிறைய பெண்கள் பேசுகிறாங்க சார். பொதுவாகவே பெண்கள் அப்படின்னாலே ஆணுக்கு பெண் நிகர், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான், நாங்கள் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் முடியுது சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? பெண்களை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேசலாம். ஆனால் இந்த கேள்வி நம்ம பேச வேண்டியது தான். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டைவர்ஸ் கேஸ் எனக்கு தெரிஞ்ச கணக்கு பிரகாரம் ஒரு 13 லட்சம் மேலே டைவர்ஸ் கேஸை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் அதிகமாக டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதில் இந்த 30 வயசுலேருந்து 40 வயசுக்கு உள்பட்டவங்க நிறைய இருக்காங்க. இவங்க எல்லாமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிட்டு பண்ணவங்க. இதுக்கப்புறம் நார்மலாக கல்யாணம் பெரியவர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணவும் கொஞ்சம் பேர் தான். இதுக்கப்புறம் பெரியவர்களையும் மதிக்காம கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்படி ஒரு 3-4 விதமான இது இதில் இருக்கு. பொதுவாக ஏன் டைவர்ஸ்க்கு இவங்க போகிறாங்க அப்படின்னா, பெண்கள் லவ் பண்ணும் பொழுது தன் மனசை பறி கொடுத்துட்றாங்க. ஒன்று, அன்றைக்கு 2 பேருக்குமே அழகான புரிதல் இருக்குது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த புரிதல் போயிடுது. ஒன்று, பெண் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஆண் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. அதிகமான சம்பாதிக்கிற பெண்ணை ஆண் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது அந்த பெண்ணுக்கு தவறாக தெரியுது. சில விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் டைவர்ஸ் இருக்குது. ரீசனே தெரியாமலே, எந்த ரீசனும் இல்லாமல் எதுக்குன்னே சொல்லாமலாம் டிவோர்ஸ் இருக்கு. அது மன அழுத்தம், வெளியில் சொல்லக்கூடாத மன அழுத்தம். அவங்களுடைய ஒர்க்கு ப்ரெஷருக்கு வீட்டில் வரும்போது பெண்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடையாது. அப்போ பெண்கள் என்ன முடிவு எடுக்கணும்? பெண் ஒரு வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த குடும்பமே போன மாதிரி அர்த்தம். ஏன்னா பெண்கள் தான் நம்ம வீட்டினுடைய கண்கள். அப்போ அவங்க இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கும் பொழுது தன் குடும்பம், பிற்காலம், இது எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. பாரதி கண்ட புதுமை பெண் தான் இவங்க எல்லாருமே. ஏன்னா இன்னைக்கு நேற்று கிடையாது.
முன்ன ரோட்டில் ஒரு பெண் நடக்க முடியாது. இன்றைக்கி ஓலா புக் பண்ணி ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு 9 மணிக்கு ஓலா புக் பண்ணி வீட்டுக்கு வருது. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பொண்ணு நைட்டு 2 மணிக்கு தைரியமாக ஓலா புக் பண்ணி தனியாக வருது. அப்போ பாரதி கண்ட புதுமை பெண் தானே. கண்டிப்பாக. ஆனால் என்ன, அந்த புதுமை பெண் இன்னைக்கு மாடர்ன் பெண்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே மாடர்னாக மாறிட்டு வந்துடுச்சு. இப்போது இவங்க 2 பேருக்கு என்னென்னா, இவங்களுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்க வாழ்க்கை சுதந்திரத்தை அவங்களாம் பறி கொடுத்துட்றாங்க. வாழ்க்கை சுதந்திரம் என்ன தெரியுமா? ஒற்றுமையாக வாழ்ந்து எடுத்துக்காட்டாக இருந்து அந்த சக்ஸஸ் பண்ணுறாங்க தெரியுமா? அதுதான் அன்றைய பாரதியார் கண்ட புதுமை பெண். சுதந்திர பெண்கள் கிடைச்சிருச்சு. ஆனால் இவங்க முடிவு எடுக்கும் பொழுது ஒருத்தரும் தவறாக எடுத்துடுறாங்க. அந்த தவறு தான் இவ்வளோ பெரிய டைவர்ஸ்க்கு காரணமாக இருக்குது. அது மாறணும்னா பெண்கள் தான் சிந்திக்க வேண்டும். அதுக்கு அவங்களுடைய ப்ரெஷர் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆனால் மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு பாரதி கண்ட புதுமை பெண், இன்றைய சுதந்திரமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சிந்தித்து இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல முடிவாக எடுத்து சேலஞ்சாக சிந்தித்து முடிவு எடுத்தீங்கன்னா வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள்.